நான் இப்படி கெட்ட பேர் வாங்குறத விட செத்து போயிடலான்னு தோணிடுச்சுமா. நான் இப்படி எல்லாம் பேசியிருந்தா தாங்க நீங்க வருத்தப்படணும். அவ பேசுறத நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? என்னதான் அவ என் தங்கச்சியா இருந்தாலும் உங்களுக்கு யாரோ தானங்க. உங்க வாழ்க்கைன்றது நானும் பாப்பாவும் மட்டும் தானங்க. எங்களை மறந்துட்டு அவ ஏதோ சொன்னான்னு நீங்க இந்த முடிவு எடுத்தது தப்புங்க. உண்மைதான் கோமதி. ஆனா அவ பேசின பேச்சிலே மூளையெல்லாம் குழம்பி போயிடுச்சுமா. மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. செத்தாதான் நிம்மதி உள்ள அப்படியே பதிஞ்சு போயிடுச்சுமா. நிறைய தூக்கு மாத்திரையை போட்டு சாகலான்னு அந்த பால் அதை கலந்து வச்சமா. நீயும் பாப்பாவும் தூங்கினதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு அப்படியே செத்துலாம் நினைச்சமா. அந்த பாலை எடுத்துட்டு போய் பாப்பா கொடுப்பேன் எதிர்பார்க்கலமா. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தா பாப்பாக்கு எது நிலைமை வந்திருக்காதுலமா. பால்ல நீங்க மாத்திரை கலந்தது எனக்கு எப்படிங்க தெரியும்? பாப்பா பசிக்குதுன்னு சொன்னா நான் எடுத்து வச்சிருந்த பாலன் தானே அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கடைசியில என் கையாலே என் பிள்ளைக்கு விஷம் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. அவ உயிருக்கு நானே எமனா மாறிட்டேனே. தப்பு மேல இல்லமா, என் மேலதாமா. நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உனக்காகவும் பாப்பாக்காகவும் நான் வாழணும்னு நினைச்சிருக்கணுமே தவிர சாவணுன்ற முடிவு எடுத்துக்க கூடாது. அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுதான் பாப்பாவை பாதிச்சிருக்கு. அவளோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. தர்ஷினியோட அப்பா அம்மா நீங்க தானே? ஆமா சிஸ்டர். சிஸ்டர், பாப்பா எப்படி இருக்கா? அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல? அவ பொழைச்சிட்டால? சார் அழாதீங்க சார். கரெக்டான டைமுக்கு பாப்பாவை நீங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க. மாத்திரையுடைய கெமிக்கல் பாப்பா பிளட்ல கலக்கிறதுக்கு முன்னாடியே வாமிட் மூலமா வயித்தை கிளீன் பண்ணிட்டோம். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ இப்ப சேஃபா தான் இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க இப்ப வந்து சொன்னது அந்த சாமியே வந்து சொன்ன மாதிரி இருக்கு. எங்க பாப்பாவை நாங்க பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப ட்ரிப் ஏறிட்டு இருக்கு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். என்னங்க கோமதி, நம்ம பாப்பாக்கு எதுவும் ஆகலமா? பொழைச்சிட்டாமா, பொழைச்சிட்டாமா, பொழைச்சிட்டா. திரும்ப இப்படி பண்ண மாட்டோமா? மன்னிச்சிருமா. என்னடா பண்ற? செல்ல இருக்கா தூக்கி போட்டு உடைக்க போற? என் பாப்பா செத்து பொழைச்சிருக்காடா. என்னால என் பாப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நானே மண்டை குடைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா. என் டென்ஷன் புரியாம அந்த வித்யா ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. அது ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு. ஐயோ டேய் மச்சான், நீ அவ மேல கோவப்படுறதுக்கெல்லாம் லாஜிக்கே இல்லடா. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அவளுக்கு எப்படா தெரியும்? எப்பவும் போல நீ வீட்டுல இருப்பேன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பா. ஏய், இப்ப மட்டும் இல்லடா, நேரங்காலம் தெரியாம அடிக்கடி இப்படி ஏதாவது ஒண்ணு அனுப்பிச்சு சாகடிக்கிறாடா. அப்புறம் திடீர்னு போனை போட்டு ரொம்ப நேரம் பேசி கழுத்தறுத்து தொலைறாடா. ஏய், இவளால எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சரா இருக்குடா. எனக்கு வர கோவத்துக்கு முதல்ல இவளை கொல்லணும்டா, இவளை கொல்லணும்டா.